இதாமலே டிஸ்க்ளைமரு இதோ ஒருக்கா படிச்சிரு. உலக நாயகன் கமலஹாசன் கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்ட 10 நடிகைகளை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 10 பஞ்சதந்திரத்துல பஞ்சா ஆக்கப்பட்ட சிம்ரன். நம்பர் 9 கமலஹாசன் கல்யாணம் செய்ய ஆசைப்பட்ட பூஜா குமார். தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆரம்பமே கிளிகிழிப்பா ஸ்டார்ட் பண்ணுவோம். அவளை எப்படியாவது கவர் பண்ணணும்டா. அவளை ஃபுல்லா கவர் பண்ணி தான் ஆகணும். ஏகப்பட்ட ஏரியா திறந்து கிடக்குது. இவளால இந்த ஏரியாவில் ஒரு கலவரமே வந்தால் வரும். சம்டைம்ஸ் ஏன் உன்னோட எக்ஸ் உன் லைஃப்க்கு திருப்பி வராங்க தெரியுமா? காட் இஸ் செக்கிங். நீ இன்னும் முட்டா கூவா தான் இருக்கியா இல்ல அந்த காலகட்டத்தில் ஏதாவது கத்துக்கிட்டியான்னு. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். எங்க போற? வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட. அதெல்லாம் போக கூடாது. இல்ல அர்ஜென்ட் போக கூடாதுன்னு சொன்னேன். இல்ல பையன் ஒருத்தன் போக கூடாதுன்னு உங்ககிட்ட தானே சொன்னேன். பேசிட்டு மட்டும் போங்க. ஏமா இந்த வந்துட்டமா? அம்மாட்ட நான் பேசுறேன். இல்ல பேச முடியாது அம்மாவால. ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிட்டு நீ வெளியில போகணும். அப்புறம் நாங்களும் ஆம்பளை பசங்க வெளியில போகணும்ல. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எங்களுக்கு வெளியில சுத்தம் தோணாதா? நீங்க மட்டும் நல்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகணும், ஊர் சுத்தணும், நல்ல காசு செலவு பண்ணணும். ஆனா நாங்க மட்டும் 24 மணி நேரம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம். ஒரு போன் கேட்டா கூட வாங்கி தர முடியாது. போன் தானே பிரச்சனை. ஆமா, அப்படி கேட்டதுமே வாங்கி கொடுத்துருவீங்க. இந்த அமேசான் ஃபிளிப்கார்ட் எதுல வேணா போட்டுக்கோ. 30,000 இருக்கு. என்ன போன் வேணுமோ வாங்கிக்கோ. உங்ககிட்டயே சேலரி அமௌண்ட்ல இஎம்ஐ போக 1000 2000 தான் இருக்கும். எனக்கு எப்படி போன் வாங்கி தரேன்னு சொல்றீங்க? அதெல்லாம் தொழில் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. எப்படின்னு சொல்லி தரேன், நீங்க கத்துக்கோ. ப்ரோ சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ். வந்தாலும் குட்டையா வந்தாலும் அந்த வெடக்கோழி இந்த வேட்டையனுக்கு தான்டா. உனக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல, நீ சுமாரா தான் இருக்க. இப்படிதான் வீட்டுல பேசுறதுமே இப்படிதானே? ஏதாவது கேட்டா இப்படிதான் பதில் சொல்றது, அந்த மாதிரி தான் இருப்பீங்களா சார்? அதனால எதுவும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வெளியே ஒரு பேர் இருக்குது, என்னன்னு தெரியுமா? தக்லை விமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு வார்த்தை வந்து தக் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தி அதை பாப்பீங்களா? சோசியல் மீடியாலாம் நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க? சரி, இப்ப ரீசெண்டா உங்களை பத்தி ஒரு ரூமர்லாம் வந்தது, அதெல்லாம் பாத்தீங்களா? ஆமா, வந்தது எது பாக்கல நீங்க? ரீசெண்டா ஓகே. உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கு அந்த மாதிரிலாம் சில ரூமர்ஸ் எல்லாம் வந்தது. இதை நீங்க பாக்கலையா? சரி, இப்ப சோசியல் மீடியால என்ன பாப்பீங்க? அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. இந்த நான்வெஜ் மீல் சாப்பிடுறது ஒரு தனி கலைங்க. அது எப்படி சாப்பிடணும்னு இன்னைக்கு நான் காட்டுறேன். நல்லா வாழை இலையை தட்டி அதுல சுட சுட சாப்பாடு போட்டு இன்னைக்கு ஒரு புடி சிக்கன் தொக்கு, மட்டன் தொக்கு, நாட்டுக்கோழி தொக்கு, மீன் குழம்பு, நம்ம வடை ஸ்பெஷல் கலர் சாம்பார். இல்ல நான் வெறும் ப்ரான்ஸ் மீல் தான் ஆர்டர் பண்ணேன். இல்ல மேடம், நம்ம எந்த மீல் ஆர்டர் பண்ணாலும் எல்லா தொக்கும் வந்து அன்லிமிட்டட் வந்து. அன்லிமிட்டடா? ஆமாங்க, அவர் சொல்றது உண்மைதான். நான் இன்னைக்கு சோழன் மெஸ்ல சாப்பிட வந்தேன். அரே பாப்ரே, ₹1 இப்படி நடிக்கிறானே, இவனுக்கு 50 காசு கொடுத்துருக்கலாம் போல. ஜன்னல் மூடி இருக்கு, விஜய் கார்ல போயிட்டு இருக்கான், இவன் பைக்ல போய் ஜன்னலுக்கு முத்தம் கொடுக்கான். ஜன்னல் மட்டும் திறந்துருக்கணும். அருள் கிட்ட அருள் வாக்கு கேளு. பிலமெட்டு சப்பரமே போட்டு வச்ச மத்தளமே காதல்னா ரொம்ப ரொம்ப போறேன். அத பத்தி தேவைப்படியா போங்க. என்ன வரும்போது பாக்குற, போகும்போது பாக்குற, பசங்க வேற ஓவரா கலாய்கிறானுங்க. கேள்வி வேற ஒரு மாதிரி பாக்குது. நான் என்ன லூசா? அந்த புண்டை என்ன புரிஞ்சதுன்னு தெரியாது. Me parece
உன் பொண்ணு தான் என் பொண்டாட்டி. அடேங்கப்பா. எல்லாரும் தீண்டாமைய கடைபிடிக்கிறாங்க. படிப்பு கிட்ட இருந்து எவனுமே படிக்கல. சப்புன்னு சொன்னீங்கன்னா சப்பு. சரி வந்து குனி. என்ன சும்மா அவன நோச்சு நோச்சு குத்தின்னு போல போல ரத்தம் வர. ஒரே சொல்லுங்க. ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. ஒரு பெரிய மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது. அப்ப கொட்டை பத்திரனே என்னது? 10 ரூபா சொன்னே. நான் இந்த ஃபுட்பால் தாம நமக்கு ஒரு 4-5 வருஷமா டச் விட்டு போச்சு. ஆனா செய்கை எல்லாம் செம்ம ஃப்ளோல இருக்குது. ரொம்ப நேரம் ஊம்பிருப்ப போல நிறைய சொல்ற. எல்லாம் ஏமாந்த வரைக்கும் போதும். இத்தனை நாள் நீ எனக்கு ஆப்ப வைக்காம இருக்கிய, அதுவே பெரிய விஷயம். ஒரு ஆளு புண்டா, அவனுக்கு ரெடு புண்டையா நீ? இப்படி முட்டாள் மாதிரி பேசுனா உன்னை எவடா லவ் பண்ணுவா? ஒரம்போக்கு. ஏன்னா அந்த ஒரு ஆரஞ்சு படத்துல ஒரு பாட்டு வரும்னா அம்மாடி, அந்த பாட்டுலாம் வேற லெவலா இருக்கும்ண்ணா. ரொம்ப மூட் அப்செட்னா அந்த பாட்டு தான் கேட்போம். நல்லா இருக்கும். மூட் அப்செட்டா இருக்கும்போது மூட் ஏத்துறதுக்கு அந்த ஹலோ பேபி, ஜிப்ளில ஸ்டோரி போட்டேன். அமுலு பெத்தார் செல்ல குட்டி. இப்பதான் அவள் பார்த்தேன். இரடி ஒரு கால் வருதுரே. ஹலோ வால்டர் அண்ணே. சொல்லடா தம்பி. என்னடா பொண்ணுங்க பண்ற? தம்பி இப்ப என்ன சொன்ன? அண்ணே வால்டர் அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேனே. ஓ அப்படி கேட்டியாடா தம்பி. சும்மா தானே தம்பி உட்காந்துருக்கேன். நீ என்ன பண்ற? சும்மா தான்டா பொண்ணுங்க. என்னடா பேசிட்டு இருக்க? அண்ணே நான் ஒண்ணுமே சொல்லலண்ணே. என்னண்ணே தம்பி நீ பேசுறது சரியில்லை. இடையில கெட்ட வார்த்தை மாதிரி கேக்குது. ஐயோ அண்ணே நான் என்ன அப்படிலாம் சொல்ல போறேன் பொண்ணுங்க பையில? அண்ணே நான் இல்லண்ணே. என்னடா ரூட்டா பேசிட்டு இருக்க? வாயெல்லாம் ஒட்ட சுட்டு போயிருவேன் தம்பி. அண்ணே சார் பொண்ணுங்க. அண்ணே இந்த வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்பிங்களே பாருண்ணே. டேய் தம்பி, உன்னை ஹைட் பண்ணி இந்த எவ்வளோ தம்பி பார்த்தேன். டேய் உனக்கு அண்ணே நான் மரியாதை கொடுத்துக்கிந்தேன் இல்லை. அண்ணா நீ நான் ஸ்டோரி போட்டுக்கேன். நீ எவ்வளோ வச்சு செஞ்சேன். வீராவுக்கு குல்ட்டியா பேசினேன் இல்லை. இப்போ ஏதோ நீ ஆளு கூட ஸ்டோரி வச்சிருக்க, அது ஜிப்ளி எஃபெக்ட்ல. என்னன்னே போட்டுக்கண்ணே. நாளைக்கு உனக்கு வாயை ஒட்டைய மாட்ட மாட்டேன். நான் ஆளை கூட்டு வரேன். நான் உனக்கு அங்கனே தம்பி ஒழுங்கா வார்த்தையை பார்த்து பேசு. டே நீ மாப்பிள்ளை இருந்து நாளைக்கு வாடா, நாளைக்கு பேசிக்கலாம். டேய் வரேன்டா. அம்மா உன்னை அடிச்சு அங்கனே வாயை ஒட்டைக்கிறதாண்டா பிளான். டேய் என்னடா சின்ன பையனை பார்த்தா ஓரா பேசிட்டு இருக்க? டே தம்பி. டேய் அப்படி தாண்டா பேசுவேன். என்னடா பண்ணுவ? டேய் நாளைக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். நீ நேர்ல வா. நாளைக்கு நான் யாருன்னு காட்டுறேன் தாயலி. டேய் அதுக்கு தாண்டா நானே வெயிட் பண்ணிருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம்டா. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சந்ததியை வளங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.